ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நாளை வர இருக்கக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகிறது, இவர்களுடைய எதிர்காலங்களானது பார்த்தீங்கன்னா எப்படி அமையும், வரப்போகக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களானது காத்திருக்கிறது, எந்தெந்த விஷயங்களில் முக்கியமாக இந்த மீனராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நாளை பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையானது ஏற்படுகிறது. இந்த அமாவாசையானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் செய்வது சிறந்தது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட அந்த சாபங்கள், அந்த கர்ம வினைகள் அனைத்துமே தீரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடுகளை செய்து கொள்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்துமே தீரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தவறாமல் ஒவ்வொருவருமே அவங்களுடைய வீடுகளில் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது. ஏன்னா அவங்களுடைய அருளோ நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளோ நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு ஒரு சில விஷயங்களானது தடைகளானது பார்த்திங்கன்னா உண்டாகும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீர்ப்பதற்கு இந்த மாதிரி வழிபாடு முறைகளை மேற்கொள்வது சிறந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு மதிப்பும் கௌரவங்களும் தரக்கூடிய, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டமானது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வீண் பிரச்சனையினால் மனக்குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. பயணங்களில் நிறைய தடங்கல்களானது உண்டாகும். அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அந்த பார்த்திங்கன்னா அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் நிறைய தடைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்களானது நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் நிம்மதியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசல்களானது மறைந்து ஒற்றுமையானது ஓங்குங்க. பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானது பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதேபோல் மீனராசிக்காரர்கள் பயணங்களில் எதிர்பாராத தடங்களானது உண்டாகலாம். யோசித்து செய்யக்கூடிய காரியங்களுமே உங்களுக்கு நிறைய சாதகமான பலனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கலைத்துறையினர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பது அவசியம். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்வது சிறந்ததுங்க. அதே போல் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. வேலைகளை கவனமுடன் செய்வது சிறந்தது. எதிலும் கொஞ்சம் நிதானங்களானது உங்களுக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் போட்டிகளானது பார்த்திங்கன்னா நீங்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு வன்மையினால் காரிய வெற்றியை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்களை பார்த்திங்கன்னா தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா திடீரென்ற கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். அதேபோல் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரும்.
பண வரவுகளுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளானது விலகும். தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் மிக திருப்திகரமாகவே நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகளானது நடைபெறுங்க. திருமண காரியங்கள் அனைத்துமே கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது ஏற்படும். மேலுமே மீனராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குங்க. பணவரவானது உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதிகளும் குடிக்கொள்ளுங்க. பெண்களால் நன்மையானது உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க. அதே போல் சகோதரர்களுடைய வகையில் நிறைய உங்களுக்கு உதவிகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க. உங்களுடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகவே முடியும். பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க. அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை ரொம்ப பத்திரமாக பார்த்து கொள்வது சிறந்தது. மேலும் இந்த மீனராசி நேயர்கள் அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலகத்தில் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் மிக சர்ப்ரைஸாக கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடும். அதேபோல் உங்களுடைய தொழில் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க, அப்படி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார நிலைகளில் நிறைய லாபங்களானது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய வீடு, அதாவது சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை இப்பொழுது நீங்கள் முறியடிக்கக்கூடிய காலகட்டங்கள். பங்குதாரர்களுடன் கொஞ்சம் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் நீங்கள் பல்வேறு நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய நிதி விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிதி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவே அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் கடின உழைப்புமே உங்களுக்கு லாபத்திற்கான புதிய வழிகளை திறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதிய வழிகளை திறந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கூட பொழுதுபோக்கிற்கான சில பயணங்களால் பண செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. நீங்கள் எங்கேயாவது முதலீடு செய்திருந்தால் அங்கிருந்து நல்ல ஒரு செய்தியை பெறப்படுவீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுடைய விருப்பங்கள் இல்லாவிட்டாலுமே பணமானது செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும். சில குடும்ப விவகாரங்களும் உங்களுக்கு இயலலாம். மருத்துவ செலவுகளுமே ஏற்பட வாய்ப்புகளானது அதிகம் உள்ளது. அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனபுத்திரகாரகனான உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சஞ்சரிப்பதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக்கி வைப்பார். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவானது நினைவாகுங்க. திருமண வயதினருக்கு வரன்களானது அமையும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானுக்கு பூர்வ புண்ணிய குருவினுடைய பார்வைகள் கிடைப்பதனால 7.5 சனியினுடைய பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்.
உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகும், மனம் தெளிவாகும், எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய சுகாதிபதியும் சப்தமதிபதியுமான புதன் பகவான் இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைவதனால இதுவரை மந்தமாக இருந்த நிலைகளானது மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வித்யகாரகன் புதன் வக்ரம் அடைந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய முதலிலே பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவதனால நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும், நீண்ட நாள் கனவானது நினைவாகுங்க, எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும், கையில் பணமானது பார்த்திங்கன்னா புரள ஆரம்பிக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன குடும்பாதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடியவர்களுக்கு பணியாளர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.